ஸ்ரீகுருப்போ நமஹ. உலக விஷயங்களை இதவித்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் வேணும். அப்படிதான் நாம் புரிஞ்சுக்கிறோம். பிரமாண வரிசையை சாஸ்திரகாரெல்லாம் எடுத்து சொல்ற போது பிரத்யட்சம், அனுமானம், உபமானம், சாப்தம், அர்த்தாபத்தி, அனுபலத்தி, ஐதிஹ்யம் இப்படி எல்லாம் வரிசைப்படுத்துவான். இதெல்லாம் லோகத்தில் இருக்கிற விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ். இதை வச்சா அது கரெக்டு தான், பிரத்யட்சத்தை வச்சா கரெக்டு தான். நான் கண்ணால் பார்த்தேன் இருக்கு, எஸ் மேலே போ. அனுமானம் சொன்னால் கரெக்டு தான். எப்படி மேகம் பெருசாக மழை பெய்ய போகிறது கரெக்ட். அந்த குழந்தைக்கு இப்போ ஞாபகம் நாமகரணம் பண்ணுறான். இப்போ 10 மாதம் முன்னாடி இவா 2 பேரும் சந்திச்சிருக்கான். எஸ், 10 மாதம் முன்னாடி இவா 2 பேரும் சந்திச்சிருக்கான் அப்படின்னு அனுமானம். அது கரெக்ட், பிரமாணம். பசு எப்படி இருக்கும், அது போல இருக்கும் தெரியும். உபமானம், சாப்தம், இவன் எல்லா விஷயம் தெரிஞ்சவன். அவன் சொன்னதை அப்படியே நம்பலாம். அவன் சிட்டான், விஷயம் தெரிஞ்சவன். அவரை சொல்லியிருக்கான், ஏற்றுக்கோ. அது சாப்தம். அர்த்தாபத்தி இப்படி இருக்கிறதுனால அப்படி வந்தது அப்படின்னா கிடைச்சு. அனுபலத்தி இருந்தா கிடைச்சிருக்குமே, அதனால இல்லை. ஐதிஹ்யம் இப்படியெல்லாம் புராணங்களில் விளக்கி இருக்கு சில கதைகள். இப்படி எல்லாம் உண்டு. இப்போ இதெல்லாம் என்னது, நாம் ஒரு விஷயத்தை இது சப்பிரமாணமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கருவிகள் இருக்க, அது இப்படி எடுத்து சொல்லுவான். பிரத்யட்சம், அனுமானம், உபமானம், சாப்தம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, ஐதிஹ்யம் அப்படின்னு சொல்லுவான். பிரத்யட்சத்தை மட்டும் நம்புறவன், பாக்கி எல்லாம் நம்பாதவன் ஒருத்தன் இருக்கான். பிரத்யட்சத்தை அனுமானத்தை நம்புறவன் இருக்கான், பாக்கி நம்பாதவன் இருக்கான். பிரத்யட்சம், அனுமானம், உபமானம், சாப்தம் வரைக்கும் நம்புறவன் இருக்கான், பாக்கி எல்லாம் நம்பாதவன் இருக்கான். அர்த்தாபத்தை, அனுபவத்தையும் சேர்த்து நம்புறவன் இருக்கான். ஐதிஹ்யத்தை நம்புறவன் இருக்கான். அது டேஸ்ட், அது எல்லா சாஸ்திர காலையும் விழுந்திருக்கு. இப்படி ஒன்று இருக்கு. இதில் என்ன தாற்பயம்னா, கேவல பிரத்யட்சம் மட்டும் நம்பலாம் பாரு, அவன் நாஸ்திகன். ஏன்னா அவன் இதை தவிர நம்பிக்கை இல்லாததுனால பகவான் இருக்காங்கிறதெல்லாம் நம்ப முடியாது. அதனால் அவனுக்கு தப்பு இல்லை. பகவான் இல்லைன்னு சொன்னால் தப்பு இல்லை. நான் பிரத்யட்சத்தை நம்புறேன், நீ இல்லாத சொல்ற, என்னுடைய கரணங்களுக்கெல்லாம் அது எட்டலை, அதனால இல்லை. அவனும் தப்பு இல்லை. என் கண்ணுக்கு புலப்படலை அவனை, பகவான் இல்லை, நீ எங்கே இருக்கிறோம்னா சும்மா இருக்குங்க. அப்போ அவன் நாஸ்திகன், அவன் அப்படி சொல்லுவான். அப்போ இப்படி பல பேர் சொல்லுவான். நான் இதெல்லாம் சொல்றதுக்குடைய தாற்பயம், ஒரு விஷயத்தை நான் இது ரைட்டு தான் எடுத்துக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். அதுக்கு பிரமாணம். இந்த பிரமாணம் எல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது, எதுக்குடா இந்த 7 பிரமாணத்தையும் சொல்றேன், 7 நிமிஷம் சொன்னேனே, ஒன்றும் போராடா அப்படின்னு கேட்டா, அப்போ அவர் சொல்றார், பிரத்யட்சத்தில் நீ தெரிஞ்சுக்கிற விஷயம் ரொம்ப குறைச்ச, பிரத்யட்சம் அல்லாத தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் ஜாஸ்தி இருக்கு. பிரத்யட்சத்தில் நீ தெரிஞ்சுக்கிறதுன்னா ரொம்ப குறைச்ச, சப்ஜெக்ட் ரொம்ப சுத்தி போயிடும். பிரத்யட்சம் அல்லாத நிறைய இருக்கு லோகத்தில். பிரத்யட்சம் அற்பம், அனற்பம் அப்பிரத்யட்சம் அப்படின்னு சரக சொல்லுவது. நீ பிரத்யட்சம் அல்லாத விஷயங்கள் தான் கொட்டி கிடக்குது. அது நீ பிரத்யட்சம் தான் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு பாக்கி எல்லாம் அவசியம்தான். அதுதான் நிறைய இருக்குன்னு சொல்லுவது. அப்படித்தான் உண்மை. இப்படி இருக்கிற போது மீமாம்சா சாஸ்திரம் என்னது? மீமாம்சா சாஸ்திரத்தில் குரு சிஷ்யன் 2 பேர். சிஷ்யன் கேட்கறான், மீமாம்சா சாஸ்திரம் என்னோடது, இந்த யாகம் பண்ணால் ஒரு சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்றது. சோமேனே செய்தா
ஜோதிஷ்டோமேனே ஜெய சொர்க்க காமா, சொர்க்கம் வேணும்னா உனக்கு கிடைக்கணும்னா இதை பண்ணணும். அப்போ இவன் ஒரு கேள்வி கேட்குறான், யாகத்தினால சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னதை நான் ஒத்துணுட்டேன், வேற சொல்லணும் ஒத்துணுட்டேன். ஆனால் யாகம் பண்ண உடனே இந்த அக்னியெல்லாம் அணைஞ்சு போயிடுச்சு. இவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் சொர்க்கம் வருது. அந்த சமயத்தில் இந்த காரண காரிய சம்பந்தம் சரியில்லையே. காரண சத்வே காரிய சத்துவம், காரணாபாவே காரியாபாவா, இது ஐந்தியாச்சே. அது எப்படி வந்து கொடுக்கும்? அது உயிரோட்டமாக இருந்தால் கொடுத்து நான் ஒத்துக்கிறேன். அதுதான் இஞ்சிய அக்னி போயாச்சே. அவனும் என்னைக்கோ செத்து போனதுக்கு அப்புறம் வாங்க போறான் இதை சொர்க்கத்தை. அது கனெக்ஷன் தெரியலையே கேட்டா. அது காரணம் என்ன சொன்னான்? காரிய காரண பாவத்தில் காரணம் அழிஞ்சா காரியமும் அழியணும். காரணம் அழிஞ்சாச்சு, சொர்க்கத்தின் காரணம் யாகம், அது அழிஞ்சாச்சு. காரியம் மட்டும் எப்படி நிற்கும்? எனக்கு சந்தேகம்னா புரியுதா? விருட்சத்தினுடைய அப்படியே செழிப்பாக இருக்கிறதுக்கு மூல காரணம் அந்த வேறு. அந்த வேறு இருக்கு. அந்த வேறு எப்படி ரெண்டுக்கும் தான் காரணம். வேறு அங்கேயே அசையாது இருக்கு. வேறு எல்லா விதமான தேவையும் ஊறிஞ்சு எடுத்துக்கிறது. அப்பதான் அந்த வரம் இருக்கு. கேட்டா இல்லை, நான் உடனே வேற ஒரு கட் பண்ணேன்னா அடுத்த நிமிஷம் அது போச்சு. இப்போ காரணமான வேற கட் பண்ணா காரியமான விருட்சம் நடிச்சத அப்படின்னு இவன் அடிக்கிறான். அதுக்கு பதில் சொல்றான். அது இவன் அதுக்கு என்ன பதில் சொல்றான்னா, சொல்லறோது ஏதோ மாதிரி இருக்கும். ஆனால் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன கண்ணுக்கு புறப்படுற சப்ஜெக்ட் அல்ல. நான் விளக்க முறையில் தெரிஞ்ச வேண்டிய சப்ஜெக்ட், மைண்டுக்கு தெரிஞ்ச வேண்டிய சப்ஜெக்ட். கண்ணுக்கு எல்லாம் தெரியாது. அவர் என்ன சொல்றார், நீ அடுப்புல ஒரு திருஷ்டாந்தம் சொல்றான். அதுக்காக சொல்ல போறார் பதில். அந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு அதை சமநிலைப்படுத்துவார். அடுப்பில் உளநீர் வச்சிருக்க, வெங்கலப்பானையில் அதில் ஜலம் விட்டுருக்க, அரிசியை கலந்து போட்டிருக்க, கீழே அடுப்பு எரியாது. புரியுதா? இந்த அக்னி எரியாது. எரிஞ்ச உடனே வெங்கலப்பானையில் சூடு எழுது. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க தெரியுமோ, இந்த வெங்கலப்பானை சூடு இருக்க வெங்கலப்பாலில் ஏறி, ஜலத்தில் ஏறி, அந்த அரிசியில் ஏறி, அரிசியில் ஒரு மாறுதல் உண்டு பண்ணியிருக்கு. அது இந்த அக்னி போயிருக்கு. வரக இழுத்து விட்டான். இழுத்தாலும் கொதிச்சு இருக்கு. காரணம் போயிடுத்த ஜலம் விட்டும். இப்போ காரணமான காரிய நாட்டில் மனமே நல்ல இருக்க கொஞ்சம் இருக்கு. அதில் ஏறி இருக்க வெங்கலப்பான ரொம்ப நேரம் நிற்கும். அப்போ அதனுடைய குணம் பூரா அதில் வந்து கொடுத்து எது நமக்கு ஒத்தா வேலை செய்யணுமோ அது இருக்கு. ஆனால் அதனுடைய ஆவிர்வாவத்தை கட் பண்ணி விட்டுட்டான். இப்போ அந்த அரிசியில் ஒரு விக்கிருத்தின்னு பேர், ஸ்வரூபம் மாறுதல். ஸ்வரூபம் மாறுதல் இது உண்டு பண்ணிருக்கு. இதை அப்போ முன்னே இல்லாத ஒன்று உண்டு பண்ணிட்டு, முன்னே பூர்வம் இல்லை, இப்போ இருக்கு. அப்போ அபூர்வம் ஒரு மாறுதல். அது வெறும் உபயோகம் இல்லை, எனக்கு அனுபவிக்கலாம். எனக்கு அது ஹிதம், எனக்கு அது சுகம், அதெல்லாம் ஆனவுடன் நான் இருக்கேன். அப்போ இது அழிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு வரலையோ? அப்போ காரண நாசே காரிய நாசகா இந்த எடுபடலையே அவன் கேட்டான். இது உடனே வந்து ஒரு 4 மணி நேரத்தில் அது பல நாள் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு அபூர்வம் அங்கே உற்பத்தி ஆகுது. இது போல அதுக்குதான் இதை சொன்னேன். இஞ்சி எப்படி 4 மணி நேரத்துக்கு நீண்டு இருந்து எனக்கு அனுபவத்துக்கு கிடைச்சிருக்கோம், அதெல்லாம் பல நாள் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு அபூர்வம் அதில் உற்பத்தி ஆகுது. இவர் அந்த பாகத்தை டச் பண்ண உடனே கிடைக்கிறது சொன்னான். பதில் கண்ணு கொல்லப்படுறதல்ல. அப்ப அங்க அவர் என்ன சொன்னார், எப்படி அந்த விக்கிருத்தி ஏற்பட்ட உடனே முன் நிலையிலேருந்து ஒரு மாறுதல் வந்த, முன்னே இல்லாத இப்ப வந்த பூர்வம், பூர்வம் இல்லாத ஒரு பாவம் அந்த வரத விக்கிருத்தி ஏற்பட்டு ரொம்ப அழகா மிருதுவாய் அதை நாம் அனுபவிக்கிறதுக்கும் தகுதியா வந்த அந்த அனுபவிக்கும் போது இந்த காரணம் இல்லை. ஆனால் அதனுடைய காரியத்தை அனுபவிச்சிருக்கு, அது நஷ்டமாகலை.
அதுபோல கிடைக்கும். அதுக்கு பேர் அபூர்வம். அப்போ இந்த அபூர்வம் காத்துன்னு இருக்கும். அவனுக்கு அவன் போன உடனே அது அப்படியே அதில் ஒட்டிக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறான். அவன் அது கரெக்டாக இருக்கு. அது நீ எப்படி கொண்டு பிரத்யட்சம் அல்ல, இல்லை அனுமானம். நீ அனுமானம் இப்படிதான் அவன் கேட்டான். காரணம் இல்லைன்னா காரியமும் அழியணுமே. யாகம் அழிஞ்சாச்சுன்னா யாகம் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன சொர்க்கம். காரணமே அழிஞ்சாச்சு சொர்க்கம் எப்படி கிடைக்கும்னா, இந்த காரணம் அழிஞ்சாலும் அதை கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. நடுவில் புதுசாக ஒரு மாற்றம் வருது. அந்த மாற்றம் அது வரைக்கும் எட்டு போகணும் அப்படின்னு சொன்னார். நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, வேதம் இருக்க இப்போ இப்படி ஒன்று நடந்திருக்கு. அது அந்த அபூர்வம்னு இருக்க அந்த வித்தியாசத்தை காமிக்கிறதுக்காக முன்னே இல்லாத ஒன்று அங்கே உற்பத்தி ஆயிருக்கு. இன்னதுன்னு என்னால் இனமித்தம் சொல்ல தெரியாது, ஆனால் ஆயிருக்கு. அது ஒரு மாறுபாடு தான். அந்த மாறுபாடு மானசிகம் நமக்கு புரியல. அந்த மாறுபாடு தான் ஒரு பரப்பிராப்தியை கொடுக்கறதுனால மாறுபாடு அங்கே வந்திருக்கு. அரிசி சாப்பிட முடியுமாண்ணா? அந்த சாரமானதான் சாப்பிட முடியும். அப்போ ஒரு மாறுபாடை கொடுத்துருக்கு. அது மாதிரி இது ஒரு மாறுபாடை கொடுக்கும்னு அதுக்கு இன்னும் நிறைய விளக்க கூட அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கான். அப்போ இதெல்லாம் வெளியில் நிறைய சப்ஜெக்டு பிரத்யட்சத்தை விட ஜாஸ்தி இருக்குது. அதில் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. பிரத்யட்சம் ரொம்ப சின்னது. அதை தெரிஞ்சுன்னா அவனுடைய ஞானம் வளராது. அதனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய உனக்கு இருக்குது. அதெல்லாம் கண்ணுக்கு புலப்படாத சப்ஜெக்ட் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். வேதம்ங்கிறது இருக்க அது இல்லாததை சொல்லாது. ஏன்னா வேதம்னா சத்தியம்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். சத்தியம்னா இருக்கிறது, சத்துன்னா இருக்கிறது. இப்போ வேதத்துக்கு இன்னொரு பிரமாணம் தேட வேண்டாம். அதுதான் பிரமாணம். அதை நீ அனலைஸ் பண்ண வேண்டாம். அது ஏற்கனவே பிரமாணத்தோடு இருக்கிறது. அப்போ சொத பிராமாணம். வேதம் சொன்னால் அப்படியே எடுக்கலாம். இது கரெக்டு தானான்னு இன்னொருத்த தேட வேண்டாம். உடனே அது கரெக்டாக தான் இருக்கும். இப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கு. இந்த சித்தாந்தம் தான் எல்லாரும் ஒத்துருக்கான். அத்தனை சாஸ்திரகாராலும் வேதம் சொதப்பிரமாணம் ஒத்துருக்கான். புரியுதா? ஆறு ஒத்துக்கணும்னு ஒத்துருக்கான். அந்த வேதம் என்ன பண்ணிட்டுன்னா, ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆணுக்கும் பொண்ணும் கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணுறது ரெண்டு பேரும் வேற வேற. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவள்கிட்ட புதுசாக ஒன்று உற்பத்தி ஆகுது. பதிபத்திரின்னு ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கு வேற அந்த உற்பத்தி ஆகுது. அந்த பதிபத்திரின்னு ஸ்டேட்டஸ் உற்பத்தி ஆகுது. அது புதுசாக வந்தது, முன்னாடி இல்லை. சாஸ்திரம் என்ன நினைக்கிறது? பதிபத்திரிங்கிற ஸ்டேட்டஸ் வந்தால் அவள் ரெண்டு பேரும் ஒன்றா ஆனந்தம். அது ரெண்டு பேரும் ஒன்றா ஆகணும். ஒன்றானா தான் வருங்கிறது. அப்போ இந்த ஒன்றான ஒரு புது அபூர்வம் உற்பத்தி ஆகணும். இது வரைக்கும் இல்லாத ஒன்று அங்கே உற்பத்தி ஆகணும். அப்போ தான் வரும். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறார்? எப்படி அது சமநிலைப்படுத்துகிறாருன்னா, நீ நானும் அந்த மந்திரம் இருக்க. மந்திரத்துக்கு என்ன சொரூபம்னா, வேதத்தில் இருக்கிற மந்திரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய வெறும் சம்ஸ்கிருதம் மாதிரி அல்ல. அதனுடைய சொரூபம், அதனுடைய தரம், அதனுடைய தகுதி, அதனுடைய செயல்பாடு எல்லாம் வித்தியாசம். நீ வேற எங்கே எதிர்பார்க்க முடியாது. எப்படி வித்தியாசம் சொல்றேன்னா, அதுக்கு உதார்த்த அனுதார்த்தம் பிரச்சயம் ஸ்வரங்கள்லாம் இருக்கு. அக்ஷரம் இப்படிதான் உச்சாரணம் பண்ணுறதுக்கு நிறைய அக்ஷரத்தினுடைய லட்சணம் எல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் இதுங்கிற ஒரு அனுபூர்வியம் இருக்கு. இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு சப்த ராசிக்கு தான் வேதம்னு பேர். அதில் வெறும் சப்தமும் இதுவும் பரஸ்பரம் பின்னம். வெறும் சப்த நாராயணா கோவிந்தா, அந்த அந்த உதாத்தானுதாத்தாது ஸ்வரம், அக்ஷர சௌஷ்டவம், ஆனுபூர்வி, இது மூணையும் சேர்த்து ஒன்னா நீ சொல்லுற போது அந்த சொல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வம், ஒரு தகுதி. அது மாதிரி சொன்னாதான் நீ நினைக்கிற அது கிடைக்கும். நான் மாற்றி சொன்னா கூட கிடைக்காது. ஏன்னா அதில் அந்தங்குலம் அந்த சக்தியினுடைய இது
சக்தியினுடைய சொரூபம் இருக்க அது மூணிலையும் சேர்ந்தது. ஸ்வரத்திலையும் சேர்ந்திருக்கு, அக்ஷரத்திலையும் சேர்ந்திருக்கு, அனுபூர்வியிலையும் சேர்ந்திருக்கு. அது கொஞ்சம் மாற்றினா இல்லாம ஆகும். அப்படி ஒன்று இருக்கு. அப்படி ஒரு தனித்தன்மை இருக்கு. லோகத்தில் எதுலேயுமே இல்லாத ஒரு தனித்தன்மை இருக்கு. உண்மையா அந்த அக்ஷரத்துக்கு வைசித்தியம் இல்லை, ஆனுபூர்விக்கு வைசித்தியம் இல்லை, ஸ்வரத்துக்கு வைசித்தியம், ஸ்வரத்துக்கு மட்டும் வைசித்தியம் அல்ல, மூணும் சேர்ந்த வைசித்தியம். அப்போ அது எல்லாரையும் போல அல்ல, எல்லாத்தையும் விட ஸ்வரத்துக்கு ரொம்ப வைசித்தியம். அந்த ஸ்வரத்தோட அந்த உச்சாரணமும் வைசித்தியம். அப்படியெல்லாம் பண்ணுற போது அதுலேருந்து ஒரு தெரியாத ஒரு அபூர்வ உற்பத்தி ஆகும். அந்த அபூர்வம் நமக்கு என்ன மனசில் நினைக்கிறதோ அதை நம்ம கொடுக்கறதாக மாறுறது. அப்படிதான் அர்த்தம். இப்போ இதை இங்கே நான் சொல்கிறேன் பாரு. அந்த வேதத்தை சொல்கிற போது ஆரம்பிச்சு கடைசியில சொல்லி முடிக்கிறது சத்வா மன்மனசங்கృణோது அப்படின்னு பிரார்த்தனை பண்ற மாதிரி இந்த மந்திரம் இருக்கு. என் மனசுல அவன் மனசை சேர்த்து வச்சு விடுன்னு இருக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற அவஸ்தாவிசேஷம் இருக்க, அவ தனி ஒருத்தி, இவ தனி ஒருத்தி. இவன் கேட்கறது மனத்தை ஒன்றை விட்டாங்க, கண்ணுக்கு புலப்படாத சப்ஜெக்ட். அது ரெண்டே, அது வேற கருவினாலும் பண்ண முடியாது. இந்த வேதம் தான் பண்ணும். அந்த ஒட்டமைச்சிருக்குங்கிறதான விசேஷமான ஒரு பவர் இருக்க, ஒரு அபூர்வமான ஒரு மாறுதல், அது இந்த மந்திரம் தான் சொல்லும். இந்த மந்திரத்தினுடைய உச்சாரணத்தினால்தான் அந்த மாறுதல் அவன் மைண்டில் வர்றோம். இந்த மந்திரத்தினுடைய உச்சாரம் இல்லைன்னா அந்த மாறுதல் மைண்டில் வராது. அப்போ அது அந்த மைண்டில் அந்த மாறுதலை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த சப்தத்துக்கு இதுக்கு ஒரு அபூர்வத்தை உற்பத்தி பண்ணுறது இருக்கு. அது உற்பத்தி பண்ணுறதுக்கு இருக்குங்கிறது எப்படி சொல்கிறான் தெரியுமோ? இவனே சொல்கிறான் அந்த பொண்ணுகிட்ட. என்ன சொல்கிறான்? நீ நானே எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ இருந்தோம், நீ வேற அப்பா அம்மா, எனக்கு வேற அப்பா அம்மா, நீ வளர்ந்த வழியே வேற, உன்னுடைய சுபாவம் வேற, நான் வளர்ந்த வழியே வேற, என்னுடைய சுபாவம் வேற, ரெண்டு பேரும் வந்தோம். என்ன பண்ணுறது? ஜீவிதத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் சில காரியங்கள் நடக்கும்னு. என்னனால நீ நிறைவடையணும், ஒன்னால் நான் நிறைவடையணும். அப்படி ஒரு பலன் நமக்கு அவசியமாக தேவை. அந்த பலம் வரும்போது நம்மள்கிட்ட புது ஒரு பாவம் நம்மள்கிட்ட உற்பத்தி ஆகணும், இல்லாட்டா வராது. அந்த புது ஒரு பாவம் எப்படி உற்பத்தி ஆகும் அப்படின்னா, அந்த உற்பத்தி ஆகிறதுக்கு உங்ககிட்ட என்கிட்டே சக்தி இல்லை. அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய தேவதை இருக்க, அதுதான் நம்ம பண்ணும். அப்போ அந்த தேவதை நான் கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேருடைய மனசுலையும் ரெண்டு பேரும் சேர்ந்தா போல இருக்கிறதுக்கு ரெண்டு பேருடைய அபீஷ்டத்தை நிறைவேற்றுற மாதிரி, என்னுடைய குறையை உன்னால நகர்த்துறேன், உன் குறையை என்னால் நகர்த்துறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஆயிட்டோம்னு என்கிற வேலையை செய்யணும்னா அவனால தான் முடியும். மனசு கண்ணுக்கு தெரியாது. அப்போ நான் அவன் கேட்டுட்டு என் மனசில் உன் மனசோடு இருக்கணும். நாம் கிட்ட வந்துவிட்டோம், கிட்ட அப்படித்தான் நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அநேகமாக மனசுக்கு நெருக்கம் படுத்துக்கெல்லாம் ஒரு நெருக்கத்தை விஸ்தாரமான தேவரகம் பிரதிவீத்துவம் லே லோகம் லே லோகத்துவம் மனோகமத் விவாகத்துவம் அப்படின்னு ஆரம்பித்து எப்படி நான் நெருங்கணும்னு நல்லா இவன் விளக்கிறான். விளக்கிட்டு சத்வா மன்மனசங்கృణோதுன்னு சொல்கிறான். என்னுடைய மனசை என் மனசுலேயே அவன் மனசை சேர்த்து விடுங்கிறான். இப்போ என்ன நடக்கிறது தெரியுமோ? அவன் மனசை இவனுடைய மனசோட ஒன்றாக்கினான். நடக்கிற சப்ஜெக்ட் என்ன பாரு. மனசுங்கிறது இவன் மனசை இவட்டா இருக்கு, அவன் மனசு அவள்கிட்ட இருக்கு. இந்த மைண்டு மனசை மாற்றிருக்கு, ரெண்டு மனசை ஒன்றாக்குது. அங்கே ஒரு மாறுதல் வந்துருக்கு. இதில் அவன் மனசில் இல்லை, அவன் மனசுலேயும் வந்திருக்கு. இந்த மாறுதல் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, எந்த மனுஷனும் சுயநலம், நான் தெரியுமே, தனது நலனை மட்டும்தான் அது எதிர்பார்க்கும். தனது நலன் மட்டும்தான் அவனுடைய சிந்தனையில் இருக்கும். அது அவன் மைண்டில் தனது நலன் மட்டும் அவன் சிந்தனையில் இருக்கும். இப்போ என்ன ஆயிடுத்து, என்னோட மனசுக்குள்ள அவன் மனசு இரண்டரை கலக்கிறதுனா என் மனசு ஆயிடுச்சதுனால அவளே நான் என்னுடைய சுயநலத்தில் சேர்த்துன்னு விட்டேன். நான் வெளியில் இல்லை, அவன் மனசு அவள் என்னுள்ளே இருக்கா. எப்படி என்னுள்ளே இருக்கா தெரியுமோ? அவளை என்னுடைய சுயநலத்தில் சேர்த்து விட்டேன். இப்ப என்னது ஆயிட்டா, புரிஞ்சுக்கலாம். அவன் என்னுடைய சுயநலத்தில் எப்படி சேர்த்து என் மனசோடு சேர்த்து விடுன்னு சொன்னேன். என்னுடைய எண்ணத்தை ஒரு புரிய வச்சு அவளை
மனசு சுயநலத்தில் வந்து கொடுத்து வந்த உடனே இது வரத்துக்கு முன்னாடி இருக்கிற அவஸ்தையை விட இப்போ வந்த அவஸ்தையில் ஒரு மாறுதல் மனசில் இருக்கு. என்ன மனசில்? சுயநலத்தை பெருசாக்கி விட்டாங்க. சின்னதாக இருக்கிற அவன் மட்டுமா இருந்த சுயநலத்தை அவளே உள்ள போட்டு ஒரு மாறுதல் வந்து இப்போ தான் எதெல்லாம் சுயநலம் நினைக்கிறேனோ அவளையும் சுயநலம் ஆக்கிவிட்டான். அதனால அவளுக்கு ஏதாவது அடிபட்டா கூட ஐயோ அடிபட்டுதான் ஆகிறான். அவள் என்ன சேர்ந்தவளுங்கிற எண்ணத்தை மனசுல ஏற்றி விட்டு இதை அப்படி ஏற்றி விட்டு அப்போ அவன் என்ன இப்ப என்ன மாறி இருக்கான்? இதுவரைக்கும் கை பிடிக்கிற வரைக்கும் மந்திரம் சொல்லாத வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? தான் மட்டும்தான் இருந்தான். இப்போ அவனுடைய மனசுல என்ன மாறுதல் வந்திருக்கு? ஒரு மாற்றம் என்ன வந்திருக்கு? அவளும் என்ன சிறந்தவளுங்கிற மாற்றம் வந்திருக்கு. அது என்னுடைய மனசுக்குள்ளே. அப்ப நான் எப்படி அவளை நினைச்சிருக்கேன்? என் மனசுலேயே அவளை வச்சுக்கிண்டு என்னுடைய மனசு எப்படி சுயநலமோ சுயநலத்துக்குள்ள நான் அவளை சேர்த்து விட்டேன். அப்படி ஒரு பாவம் இப்ப வந்தது இதுல அவனுக்கு. அதுக்கு என்ன அடையாளம்? இதுக்கப்புறம் அவளுடைய சேஷ்டைகள் இருக்க அதெல்லாம் பார்த்தேன்னா அவன் ஏதாவது கஷ்டப்பட்டா தானும் கஷ்டப்படுறான், அவளை ஏதாவது கஷ்டப்பட்டா தானும் கஷ்டப்படுறான். இப்படி செங்கலி கோத்த மாதிரி அவ ரெண்டு பேருடைய பரஸ்பரம் சுகமோ துக்கமோ ரெண்டும் வந்து கொடுத்துன்னா ஒன்றுக்கு ஒன்று பாதிக்கிற மாதிரி வந்தா ஒரு மனசா இருந்தாலே வரும். அந்த பாதிப்பு வந்து கொடுத்துப்போம் வந்துடுச்சு. இப்படி வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த பாதிப்பு வந்ததுனால அவ மைண்டில் ஒரு தனி ஒரு சிந்தனை வந்தது. என்னது? அவனை விட்டு நான் போக முடியாது, என்னை விட்டு அவன் போக முடியாது என்கிற ஒரு பாவம் இருக்க. அது உற்பத்தி ஆகுத. அந்த உற்பத்தி அபூர்வமான ஒரு பாவோத்பத்தி இருக்க. அதுதான் இவா ரெண்டு பேருடைய பாணிபுரணத்தினால கிடைச்சது. அந்த பாவோத்பத்தி அழியாது. என்ன மனசோட வந்திருக்க இவன் மனச இவன் நீ என்ன காரியம் இருந்தாலும் இவன் என்ன வேணும் நினைக்கிறானோ அது அவளுக்கும் வேணும்னு நினைக்கிறான். மைண்டு அவளையும் சேர்த்துக்கிறது. இதுக்கு முன்னாடி எனக்கு அது இருக்கலை. அதனால இப்படி ஒரு பாவம் உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த மந்திரபூர்வமாக வந்தால் தான் அது நிரந்தரமாக இருக்கும். பிரிஞ்சு இருந்தாலும் அவளே நினைச்சிருந்திருப்பாள், செத்து போனாலும் அவளே நினைச்சிருந்திருப்பாள். அது நிற்கிறதே இது. அது உள்ள தன்னுடைய சுயநலம் செத்து போனா என் ஆம்படையா போயிட்டான்னே சொல்றான். அவன் போயிட்டா என் ஆம்படையா அப்பப்போ நினைச்சுக்கோன்னு சொல்றான். அது விட்டே போறதில்லை. அது நிரந்தரமா இருக்கு. மனசுல சேர்ந்து ரெண்டு ஒன்னா இருக்குன்னு அடையாளமா தெரியுது. எங்க ஆம்படையா இருந்தா அவன் இருந்தால் எல்லாம் பண்ணு செத்து போயிட்டா ரொம்ப எல்லாம் எனக்காக என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டே இருக்கா. புரியலையா? அது கட்சி வரைக்கும் போல அப்பாவும் மூடு மாதிரி இல்லை. இது ஒரு தனித்தன் அப்படி ஒன்று தொடர்றது. அதனால அந்த மந்திரத்தினுடைய ஒரு ப்ராசஸ் இருக்க. அதுதான் இவா ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சது. அது இல்லைன்னா முடியாது. இதுவே நான் ஒன்று சொல்கிறேன். ரெண்டு பேரும் போகிறான், ரெஜிஸ்டருக்கு போகிறான். ரெஜிஸ்ட்ரேஷன் என்னது? ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறான். அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான். என்ன வந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம். அப்போ சொன்ன உடனே சரி ஒன்று உன் பேரை சொல்லு, நீ கைக்கு போட்டு நாங்கள் இருக்கோம். உன் கைக்கு போட்டு சீலை போட்டு எடுத்து கொடுத்தாச்சு. அங்கே இவளுக்கு இந்த மனோபாவம் இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் அனுபவிக்கிறதுக்கு லைசன்ஸ் கிடச்சிருக்குதான். மனசு ரெண்டும் வரடா. நான் சொன்ன புரியலையா? அங்கே அவளுக்கு என்ன மைண்ட்லேயே அவன் மனதில் வந்துருக்கு. எங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு லைசன்ஸ் அவள் ஒத்துருக்கான். அவள் ஒத்துருக்கான், இவன் அல்ல. அதுக்கு என்ன அடையாளம்? கொஞ்ச நாளைக்கு இருந்ததுக்கு அப்புறம் வேண்டாங்கிறான். அப்போ ரெண்டுக்கும் மனசோட ஐக்கியத்தை உற்பத்தி பண்ணலைங்க. இந்த உற்பத்தி பண்ணுறது அப்படி மந்திரத்துக்கு ஒரு வைசிஷ்டியம் இருக்கு. அந்த வைசிஷ்டியம் இல்லைன்னா இந்த மந்திரம் சொல்லி நாம் பண்ணுறதுக்கு கௌரவம் இருக்காது. நம்ம எதுலேயுமே எந்த கர்மா நாம் பண்ணுறதா இருந்தாலும் மந்திரபூர்வமாக பண்ணுற போது அந்த பதார்த்தத்தில் தனி ஒரு அபூர்வத்தை உற்பத்தி பண்ணுறதுனால அந்த அபூர்வம் மந்திரத்தினால்தான் வரும். முன்னாடி இல்லாத ஒரு தனித்தகுதியை கிரியேட் ஆகும். கண்ணுக்கு குறிப்பிடாது. கிரியேட் ஆனதுனால அதில் இருக்கிற இடையூறு, அதில் இருக்கிற சேட்டையிலேருந்து ஊகம் பண்ணலாம் அனுமானத்தினால அப்படின்னு ஒன்று இருக்குன்னா நீ ஒன்று கவனிச்சு பாரு. இப்படி கல்யாணம் ஆச்சு, இவா ரெண்டு பேரும் ஆச்சு மந்திரபூர்வமாக. நீ ரெஜிஸ்டரில் வராது. ரெஜிஸ்டரில் இப்படி தான் வரும். அவள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கணும். இடையூறாக இருக்குது பண்ணி விட்டா உனக்கு ஆயிடுச்சு சொல்லித்தான் அவன் அந்த நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடைச்சிருக்குன்னு அர்த்தமே. விட எங்கள் ரெண்டு பேரும்
மனசை ஒன்னா வைக்கிறது வேலை செய்யறேன். அனுமதி கிடைச்சிருக்கு, பர்மிஷன். ஆனா அந்த பர்மிஷன் எப்ப பண்ணா கட் ஆகலாம், வேணா சொன்னா 4 வருஷம் கழிச்சு டைவர்ஸும் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு சாதாரணமா இருக்கு, வேகா இருக்கு. இது அப்படி இல்ல, இது அப்படி எல்லாங்கிற ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். இப்போ இது ரெண்டும் வந்த உடனே மறுபடியும் அவாத்துக்கு போனான். அவ அப்பா அம்மா சொந்தமாக கொண்டாடுறான், அவ அப்பா அம்மா சொந்தமாக கொண்டாடுறான். அப்புறம் நாக்கராளு இப்படி எல்லாம் நிறைய சம்பந்தம் எனக்கு இருக்கிறதாக என்னுடைய இவா 2 பேரும் மனசு ஒன்னா இருக்கிறனால அவள்லாம் என்னுடைய மனசுல சிறந்த வாழ்கிறது எல்லாம் வாங்கிக்கிறது, ஒன்னே விடாத. அப்ப எல்லா இடத்துலையும் பரவறது. இவ 2 பேரும் ஒன்னா இருக்காங்கிற சேஷ்டைகள் இருக்க, அது பல இடத்துல பரவறது. அவ அப்பா அம்மா வந்தா எனக்கு அப்பா அம்மா இருந்தா மாமனார் மாமியார் இருக்கிறான், அவனும் அவ அப்பா அம்மா வந்தா வாங்குறான், இவன் நாக்கரான்னா வரான், அது நாக்கரான். இப்படி எல்லாம் அது யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே அவளுக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறதாக அவள் நினைக்கிறதுக்கு காரணமே அவன் மைண்டோட அவன் மனசு திருடமா இருக்கிறதுனால இந்த தொடர்பெல்லாம் அவனுக்கு தானா வருது. இப்படி ஒரு வைசிஷ்டியம் இந்த மந்திரத்தினால் தான் கிடைக்கிறதே தவிர கேவலம் ரெஜிஸ்ட்ரேஷன்லையோ வராது. அப்போ அந்த மந்திரத்துக்கு ஏதோ ஒரு தனி தகுதி. அந்த தகுதி என்னது? இதவித்தம் சொல்ல தெரியலே தவிர மானசிகமான பரிவர்த்தனம் இருக்க, அது இந்த மந்திரம் பண்றது. இதுவரை இல்லாத ஒன்றை கொடுக்கறத அவனே 2 பேருமாச்சு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு ஒருத்தவங்க, ஏடா நம்ம போகலாமா ஆஃபீஸுக்கு? இல்லைடா, அது போனால் சரியாகுது, 2 நாள் பொறுத்து வரேன், கஷ்டமாகுமே, பரவாயில்லைங்கண்ணா. அப்போ அவன் எப்படி மாறுறது? ஏன்னா இதை விட்டுட்டு போட்டாது இவளை கொண்டாட்டின்னு தெரிஞ்சு கொடுத்து. அப்படிதான் ஒரு தடவை கூப்பிட்டு நிச்சயமாக நிரந்தரமாக போனா அவன்கிட்ட சொல்லிட்டு போறான். அவன்கிட்ட சொல்லுவானே, இன்னும் அனுபவிக்கவே இல்லைப்பா, புரியலையா? அப்ப எல்லா இடத்துலையும் இந்த மனசுல இருக்கிற மாறுதல், பலவிதமான மாற்றங்களை அவ 2 பேருக்குமா ஒன்னா இருக்கக்கூடியது 2 பேரும் சேர்ற மாதிரி ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணி விடுற அளவுக்கு ஏதோ ஒரு சக்தி, ஒரு பாவம் அங்க உற்பத்தி ஆச்சு. அதுக்கு தான் ஸ்நேகம், அன்புன்னா என்ன சொல்லுவோம். ஆனால் இந்த அன்பு இருக்கு பாரு, அது ஒரு தனி, அது எல்லா அன்பு மாதிரி இல்லை, அது வித்தியாசம் இருக்கு. நீ எப்படியும் சொல்லுவேன், அம்மாவையும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான், கொண்டாட்டியும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான், பொண்ணையும் ஆலிங்கனம், எல்லாம் ஒன்னல்ல. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய பாவம் வித்தியாசம். அதுபோல் இங்கே ஒரு பாவம் வந்திருக்கு, பாரியா கர்த்தாக்கள்ங்கிறது. அந்த பாவம் திருடமாகுது, அது இந்த மந்திரத்தினால தான் வருது. அதனால் மந்திரத்தில் மாங்காய் விழுமா காக்கா விழாது, மாங்காயோட அனுபவத்தையும் கொடுக்கும். அதெல்லாம் அப்படி அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த மந்திரத்தினுடைய வைசிஷ்டியம் நம்ம ஜீவிதத்தில் பலவிதமான மாறுதல் கொடுத்து நம்முடைய தேவையை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறதுக்கும் எதிர்ப்பு எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கும் பரஸ்பரம் சேர்ந்திருந்து அழகாக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கும் மந்திரம் ரொம்ப வேலை செய்யுது. வாஸ்தவம் அதுதான் வேலை செய்யுது, பாக்கி எல்லாம் வேலையே செய்யலை. அதுக்கு சப்போர்ட்டாக பலர் வேண்டி இருக்கு. அது ஆழமாக இருக்குன்னு நம்ம மைண்டுக்கு நம்பிக்கை ஆழமாக ஸ்திரமாக ஆகிறதுக்கு, திருடமாக ஆகிறதுக்கு பல சப்போர்ட்டாக பல காரியங்களை பண்ணுறோம். ஏன் தெரியுமோ? அந்த பல காரியங்கள் பண்ணதுனால இந்த ஒன்றே ஒன்று தான் எத்தனை இடத்துல இதில் அன்வயிக்கிருப்பாரு. ஓ நான் முட்டாட்டியா, ஓ அப்படியா, அப்போ இவன் மாமனார், ஓ உனக்கு வேணாம் டயட் அம்மா சொல்கிறேன், இங்கே என்ன எவ்வளோ விழிச்சுன்னு போகிறது. நேரே வந்து 2 பேரும் பரஸ்பரம் இப்படி வச்சுக்கோ, நான் சும்மா சொல்கிறேன் ஒரு புரியறதுக்காக. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துருந்தா, அவள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னான். 2 பேரும் கஷ்டப்படுறான். இந்த கஷ்டப்படுறவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுனுடைய தரத்தை வச்சிடலாம். இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. மனசுலேருந்து அப்படி மடதிறந்த வெள்ளம் போல அது மேலே வந்து கொடுத்து தொட்டு அனுபவிச்சாங்கிற வேகம் வர்றதுனால அவன் கல்யாணத்துக்கு போறான். அந்த வேகம் வரோது போறான் கல்யாணத்துக்கு. மனசுல அப்படி உத்புத்தமா இருக்கக்கூடியதான பரஸ்பரம் சம்சர்க்கம் பண்றதுக்குடைய ஆவல் இருக்க, அது திடமான மாதிரி வழியில கட்டி வரும்போது இவா தடுக்கிற போது என்ன பண்றது முடியலையே சொல்றது, அவன் என்ன செய்யறான், அதுக்கு ஒரு வழி இருக்கு கண்டுபிடிச்சு அவன் வருவது அவன் இதாக்கு இருக்கவன். அப்ப அவனுக்கு என்ன வேணும்? எனக்கு பரஸ்பரம் அவ 2 பேருமா சேர்ந்து ஒத்து வாழறதுக்கு இடையூறா இருக்கிறது இந்த சமுதாயம். அந்த இடையூரை விலைக்கு கொடுக்குறது நாங்கள் 2 பேரும் ஒண்ணுதான் லைசன்ஸ் கொடுக்குறான். அப்படிதான் வரான். இந்த தரம் அங்க வரான். இது இந்த தரம் இது அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே வருது. அவன் அனுபவிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீம் போறதோட வரான். நீ பாக்கி உள்ளவாள் எப்படி எதிர்பார்க்கிறா தெரியுமோ? அவ 2 பேர் ஆசைப்படுறான். இல்லை, அந்த ஆசை எப்பேற்பட்ட ஆசை, நீண்டு நிற்கக்கூடிய
ஒருத்தர் பிரியாது இருக்கும்போது எதிலையுமே சுகதுக்கங்கள பங்கு போடுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தானா கிரியேட் ஆகணும். அங்க அது ஆகலை. அப்படியே அவர் உடம்பு இல்லைன்னு சொன்னா அவங்க விட்டு போயாச்சு. அப்ப அங்க இந்த நெருக்கம் வரல. அப்போ வரது ஏன்னா அவனுக்கு தெரியுது ஏதோ கவர்மெண்ட் வச்சு ஆஃபீஸ் தருவான் ஒரு கையெழுத்து போட்டு என்ன இவங்க கவனிச்சு 6 பேரும் கூப்பிடுவார் இருக்கு சாட்சி போடுறது அவனுக்கு தெரியவே வேண்டாம். சாட்சி 2 பேர் கூப்பிட்டு இருக்கா அவனுக்கு ஆளே தெரியாது. புரியுது? அப்ப அவனுடைய மைண்ட் எங்க போகுது? இவளோட நேர்ந்து எனக்கு அனுபவிக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தை இதுவரை கிடைக்காததுனால அது அதிலேயே தூங்கிட்டு இருக்கிறதுனால கொடுத்த உடனே அனுபவிக்கிறது போயிடுறான். அவன் வேற ஒரு லட்சியத்தில் வரலைவன் இந்திரிய சுகானுபவம் லட்சியத்தோட வரான். இங்க அப்படியா இங்க ஒட்டுமொத்தமா நான் 2 பேரும் ஒன்னாடு போகிற தீர்மானம் வருது. அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால தான் பழைய காலத்தில் வேதம் அவன் 2 பேரையும் சேர்த்து வைக்கணுமானா சாஸ்திரியமான விவாகமாக இருந்தால் தான் மானசிகமான நெருக்கம் திடீர்தமாகும். அது கண்ணால் தெரியாது. அதனால் அது எல்லாத்தையும் மந்திரம்தான் நமக்கு வைக்கிறது. அதை நம்பலாம். அந்த வேதம் சொல்கிறது. ஆனால் வேதத்தை இப்படி நம்பணும். அந்த வேதம் எங்கே உற்பத்தி எதுக்கு சொல்கிறதோ எதுக்காக சொல்கிறதோ அதை உன்னிப்பாக கவனிச்சா நம்மள்கிட்ட ஒரு மாறுதலை கிரியேட் பண்ணுறது. அது வாங்கிக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறது. இன்னொருத்தரால் உபதேசம் பண்ணால் முடியாது, ஆகாது. தெரியுமே? இன்னொருத்தனால உபதேசம் பண்ணால் ஆகாது. ஒரு அசட்டுத்தனமாக ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் கேட்டுப்போம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா தெரியாத ஒன்று திடீர்னு தாலியை கொண்டு கட்டினான். அரே இவன் உடனே தாலியை கட்டினானா சரி அவன் தான் அவன் ஆம்பளையா கட்டான். அது எல்லாம் பழைய காலத்தில் உண்டு. தெரியுமா? தாலியை கட்டியாச்சுன்னா அவன் அங்கே வந்துகிட்டே இருக்கான். திடீர்னு தாலியை கட்டுறான்டா. 4 பேருக்கு நடுவில் கட்டணும்னு சரி சரி அப்படின்னா ஏன் அவன் 2 பேருக்கே பதிபத்திரிங்கிற பாவம் வந்தாச்சுங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். ஒன்றும் வேண்டாப்பா. நான் ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். 2 பேர் ஒருத்தர் விரும்புகிறா. நீ விரும்புகிறா சொல்லணும்னா நடந்த வேண்டிய மாதிரியோ அப்படிலாம் நினைக்காத. ஆசை விரும்புகிறா. விரும்புகிறது அவ அப்பா அம்மா தடுக்கிறா. 2 அப்பா அம்மா. திடீர்னு என்ன ஆயிடுத்து? நாம் ரெஜிஸ்ட்ராருக்கு போய் பண்ணிட்டு ஓடி வந்திருக்கா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே அவள் சொல்கிறான் அவங்களுக்கு வயசாகிடுதா. சரி 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 எடுத்துக்கொண்டு மாலையை கொண்டு அவள் 2 பேரும் வரான். அது தடுக்க 2 தடுக்கணும். வரும்போது இவங்க தாலியை கட்டி ஆச்சுன்னா சரி எப்படி சரிங்களா? என்னடா இப்போ என்ன மாறுதல் வந்திருக்கு? நாங்கள்லாம் ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஒரு தாலியை கட்டிவிட்டா வந்துடுமா தோணலையே. அப்போ இது உள்ளுக்குள்ள அவள் 2 பேரும் ஒன்னாச்சுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சுன்னு தள்ளிலாம் போகிறான். அவளுக்கு ஒரு மாறுதல் இருக்குன்னு இவன் புரிஞ்சுக்கிறானேப்பா. என்னோட பொண்ணோ அவனோட பிள்ளையோ அல்லாத அவள் 2 பேருமே பதினெட்டுல ஒரு மாறுதல் அங்கே உற்பத்தி ஆயிருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிறானே. அது அவன் ஒன்றும் நடக்காதான் கூட புரிஞ்சுக்கிறானே தாலியும் பார்த்த உடனே. அப்போ அந்த மாறுதல் இருக்குன்னு அடையாளம் தெரியல. அப்போ 2 பேரும் வெளியில் போயிடுவான். புரியுதோ? போயிடுவான். சரி வாங்க போயிடுவான். 2 பேரும் வேண்டாம் வேணாம் இருக்குதா அல்லட்டா 2 பேரும் ஒன்றாயிடுவான். அதனால மந்திரத்துக்கு இருக்கிற சக்தி வேற யாருடைய உபதேசத்துக்கும் இருக்காது. யாருடைய உபதேசமும் என்னைக்கு வேணாம் மாறலாம். இவன் மைண்டு அந்த மைண்டை உள்ள விடுத்தி தன்னுடைய சுயநலத்தை பெரிசாக்கி அவளும் சேர்த்து சுயநலம் நினைக்கிற ஒரு எண்ணத்தை உற்பத்தி பண்ற உபதேசத்தினால வராது. அவளுடைய மைண்டு என்னுடைய மைண்டில் வந்து சொன்னா இனி நான் நினைக்கிறதெல்லாம் என் மைண்டில் வந்ததுனால அவளுடைய மைண்டும் என்னுடைய சுயநலத்தில் சேர்ந்தாச்சுன்னு என் மைண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றானே, எல்லாம் சேரானே. அப்படி ஒரு மாறுதலை இங்க கொடுக்கறது. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மந்திரங்கள் இருக்கேன். அப்படி சொல்லுற போது ஒரு மாறுதல் உண்டு பண்ணுறதுனால கண்ணுக்கு புலப்படாதே தவிர கண்ணுக்கு புலப்படாத சப்ஜெக்டிலே எல்லாம் பாவ விசேஷங்கள். அந்த பாவ விசேஷங்கள் நாம் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வரவுதான் இந்த இது வருது. நீ உங்களுக்கு கவனிச்சுப்பாரு. நாமகரணம் பண்ணுறேங்கிற நாமகரணம் பண்ணால் என்ன அர்த்தம்? பேரை போட்டாச்சு. வந்தவாடெல்லாம் என்ன செய்யறான்? நாராயணா எல்லாரும் பேசலாம். நாராயணன் தான் பேருன்னு எப்படி தீர்மானம் ஆச்சு? இவன் சொன்ன உடனே எல்லாரும் விட்டுக்கிறாள அப்படின்னா சாஸ்திர ரீதியாக பண்ணதுனால இனி இவனை கூப்பிடுறதா இருந்தால் நாராயணா தான் கூப்பிடணும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது.
அப்படின்னு அத்தனை பேர் ஒத்துக்கிறாள. யாருது அவன் பிள்ளை? நாராயணன் அவன் இல்லையே, குமார் நாராயணன் பேரு அப்படின்னா. அப்ப எல்லா இடத்துலையும் என்ன வருது? இந்த வேத புரோக்தமான வேதத்தோடு சகாயத்தோட எந்த ஒரு அபீஷ்டத்தை நிறைவேற்றத்துக்கு நாம ஒரு காரியத்தை நடத்துறோமோ அந்த அபீஷ்டத்தை நிறைவேற்றக்கூடியதான ஒரு சக்தி அங்க உற்பத்தி ஆகுது. அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. அதனால வேதத்திலேருந்து நாம் எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் அப்படியே ஒத்துக்கலாமே தவிர அதை நீ அனலைஸ் பண்ணி இருக்குமா இருக்காதா பார்க்க வேண்டாம். நீ ஒன்று கவனிச்சு பாரு. விதை விதைச்சாங்க, 2 நாள் கழிச்சு போனான், முளைச்சிருக்கா பார்த்தா நோண்டினான். இன்னும் 2 நாள் போனான், நோண்டினான். இன்னும் 2 நாள் போனால் முளைக்கவே செய்யாது. அப்போ அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அது 2 முளைக்கிறது தீர்மானம். அது முளைக்கிற வரைக்கும் நீ பேசாது, முளைச்சா திடமாயிடும் அப்படின்னு நமக்கு தெரியறத. அந்த மாதிரி பாவ ரீதியாக இந்த மாற்றம் இருக்கிறதுனால அந்த பாவம் விவகாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். இப்போ விவகாரத்தில் மாறுகிறான். அப்படி வர்றதுனால அந்த மாதிரி ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற ஃபங்க்ஷனில் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் வேதத்தோடு சேர்த்து சொல்ல 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 அந்த வேத மந்திரத்தினுடைய ஒரு பவர்னால அங்கே என்ன விகாரத்துக்கு என்ன பாவத்துக்கு நமக்கு விருப்பமோ அந்த பாவத்தை கிரியேட் பண்ணுறதான ஒரு புது சக்தியை கிளப்பி விடுறது அப்படின்னு அது உண்டு. அதனால் நாம் எதையுமே அப்போ வேதத்தை நாம் சொல்லுற போதும் செய்கிற போதும் தெரிஞ்சு வந்து எதை நினச்சிக்கிறோமோ அது கிடைக்கிற மாதிரி அது என்ன மந்திரம் சொல்லிச்சோ அதை சொல்லணும். நீ இப்போ யாருக்கு சொல்ல போகிற? எங்கள் அப்பாவுக்கு சொல்கிறேன். அப்போ அவர் பிதிரு சப்தம் சொல்லு, எங்கள் அம்மா மாதர் சப்தம் சொல்லு, அது சொன்னா தான் அது வருது. அப்போ அது வருது. அப்போ அதுக்கு கரெக்டாக அந்த பலம் கிடைக்கிறதுனா நீ பிராச்சீனாவிதி போட்டுக்கோ, நீ இதை போட்டுக்கோ, அதுக்கு சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் சேர்ந்தா தான் அது வரும். மைண்டில் அப்பத்தான் வரும். நீயே சொல்ற ஐயோ நான் உபவீதியாக போட்டுருங்க அப்பாவுக்கு சொல்லிட்டு உண்டோ உண்டோ மாற்றிக்கிறானே. அப்போ எல்லாம் வேதத்தை ஒட்டின கர்ம கலாபங்கள்ல அதுக்கு பூர்வாங்கமாக நடத்தக்கூடியதான பலவிதமான சேஷ்டா விசேஷங்களோ அதுக்கு வேண்டியதான சப்போர்ட்டோ இல்லை. எது உண்மையாக நாம் அடையணுமோ அந்த அடையறதுக்கு வேண்டியதான சப்போர்ட்டாக மாறுறது அந்த மந்திரம் இருக்க. நீ என்ன மனசில் நினைச்சிட்டு இருக்கியோ அது உற்பத்தி பண்ணுறதான ஒரு புது பாவ விசேஷத்தை அது கிரியேட் பண்ணி வந்து அது உற்பத்தியும் பண்ணி ஒன்று சமாதானப்படுத்துறது அப்படி அர்த்தம்.